ஜல்லிக்கட்டு புரட்சியில உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து பேசுறோம். இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்டோம். 4 வித பரிந்துரைகளை இளைஞர்கள் சார்பா முதலமைச்சர்கிட்ட வச்சோம். முதல் பரிந்துரை அதே 543 தொகுதி வரையறைக்குள்ளே இருக்கணும். ஸோ எத்தனை 7.1% இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதே சதவீதத்தில் 848 மாத்தினா அதே மாதிரியான சதவீதத்தில் தான் கொண்டு வரணுன்றதையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க மாத்தாம இருக்கணும், அதே இதுல வச்சிருக்கீங்க, அதே எம்பி தொகுதி 543 234 ராஜ்யசபா சீட்டு வச்சீங்கன்னா மாநிலத்துக்குள்ள நீங்கள் தொகுதிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர பாராளுமன்றத்திலேயோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதையும். மூணாவதாக, ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்றால் தமிழகம் பிறப்புல அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நம்பர் 1 இருந்திருக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல முக்கியமா இருந்ததுனால அதை கொண்டு டாக்ஸ் பேயிங் மற்றும் ஜிடிபி இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு முதன்மையாக, அதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும்ன்றதையும், பிளஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க அமெரிக்கா மாதிரி செனட்லாம். அந்த ஈக்குவாலிட்டியில எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாநிலத்துக்கு இருந்தாலும் 10 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா பாயிண்டிங் சிஸ்டத்தில் கொண்டு வரணுன்ற 4 பரிந்துரைகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக தெரிவித்தோம். முதலமைச்சர் அதை எடுத்திருக்காரு, பரிசீலனை பண்ணும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேஷ், துணைத் தலைவர். நன்றி.